ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் சம்மந்தப்பட்ட 50 ஹிந்தி வார்த்தைகள், அதாவது குக்கிங் சம்மந்தப்பட்ட 50 வார்த்தைகள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கானா. கானா அப்படின்னா உணவு அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வெளியூரில் போய் தங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். தண்ணீருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பானி. தண்ணீர்னால் பானி அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். அடுத்து என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சமைத்தல், பக்கானா. சமைத்தலில் ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பக்கானா. பக்கானா, சமைத்தல்னா பக்கானா. அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா உப்பு. ஹிந்தியில் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நமக். உப்பு அப்படிங்கிறது ஹிந்தியில் நமக் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சர்க்கரை, சீனி எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சக்கர் அப்படின்னு சொல்லுவோம், சீனி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சக்கர் இல்லை சீனி அப்படிங்கிற 2 வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சர்க்கரை, சக்கர், ஓகேவா? அடுத்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மிர்ச். மிளகாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மிர்ச். மிர்ச், ஓகேவா? மஞ்சள் பார்த்திங்கன்னா ஹல்தி அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் என்ன சொல்லுவோம் ஹிந்தியில் ஹல்தி. ஹல்தி அப்படின்னா மஞ்சள், சரியா? ஹல்தி. கொத்தமல்லியை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா தனியா. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையாக தான் இருக்கும். தனியா அப்படின்னா கொத்தமல்லி, தனியா. சீரகமாக ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா ஜீரா. இதுவும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் நிறைய இடத்துல கேட்டிருப்போம். இந்த வார்த்தை பொதுவாக இருக்கும். ஜீரா அப்படின்னா சீரகம், சரியா? அடுத்த வார்த்தை இஞ்சி எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா அதரக். இஞ்சியை ஹிந்தியில் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா அதரக். ஏன்னா சாயிலெல்லாம் டீலெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதரக் பார்த்திங்கன்னா நார்த்தில். பூண்டு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுன். பூண்டு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுன் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில், லக்ஸுன். அடுத்து வெங்காயத்தை என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பியாஜ். பியாஜ் அப்படின்னா வெங்காயம் ஹிந்தியில், பியாஜ். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் சாப்பிடுவாங்க சாப்பாட்டோட, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளியை பார்த்திங்கன்னா டமாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். தக்காளி என்ன சொல்லுவோம் டமாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தேல். தேல் அப்படின்னா எண்ணெய் அப்படிங்கிற அர்த்தம், தேல், சரியா? அடுத்து கீ அப்படின்னா நெய். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். கீ அப்படின்னா நெய், சரியா? ஹிந்தியில் கீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாவல் அப்படின்னா அரிசி. ஸோ அரிசி சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சாவல். அரிசி அப்படின்னா சாவல் அப்படின்னு சொல்லுவோம். கோதுமை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கெஹூன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? கோதுமையை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கெஹூன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? கெஹூன், சரியா? ஆட்டா அப்படின்னா மாவு அப்படிங்கிற அர்த்தம், சரியா? ஆட்டா அப்படின்னா மாவு, சரியா? அடுத்த வார்த்தை என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தால். அப்படின்னா என்னென்னு நமக்கும் தெரியும், பருப்பு. பருப்பு ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் தால். தால் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தால் பருப்பு. சப்ஜி அப்படின்னா காய்ங்கிற அர்த்தம், காய்கறி. ரெண்டுக்குமே என்ன சொல்லுவோம் ஹிந்தியில் சப்ஜி. காய், காய்கறி அப்படின்னா சப்ஜி. பழம் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபல். ஃபல் அப்படின்னா பழம் அப்படிங்கிற அர்த்தம், சரியா? ஃபல், சரியா? அடுத்த வார்த்தை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பால். பாலை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா தூத். தூத் அப்படின்னா பால், ஓகேவா? தயிரை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா தஹி. தயிரை என்ன சொல்லுவோம் ஹிந்தியில் தஹி. தஹி அப்படின்னா தயிர் அப்படிங்கிற அர்த்தம், சரியா? அடுத்து பன்னீரை பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயும் பன்னீர் தான் சொல்லுவோம், சரியா? ஸோ ஒரு சில வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி சொல்லுவோன்னா அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சொல்லுவோம். பன்னீர்னால் பன்னீர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சப்பாத்தி அப்படிங்கிறது தான். ஹிந்திக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொட்டி. ரொட்டி அப்படின்னா மீன் பண்ணுறது சப்பாத்தி தான், சரியா? பரோட்டா பார்த்திங்கன்னா சேம் தான், பரோட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம்.
பரோட்டான்னு சொல்லுவோம், அங்கே பராத்தா அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பராத்தா, பரோட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரி என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பூரி தான். ஸோ பிரச்சனை இல்லை, ஒரே வார்த்தை தான் பூரி. தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஒரே வார்த்தை தான் வரும், பூரி. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப். ஸோ ஏதாவது நீங்கள் சூப் குடிக்கிறீங்க அப்படின்னா ஹிந்திலையும் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சூப். சரியா? ஸோ நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வருது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாய் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீ, தேநீர் அப்படிங்கிறது தான் சாய் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவோம். ஓகேவா? சாய். அதே மாதிரி காஃபி பார்த்திங்கன்னா சேம் தான், காமனான வார்த்தை தான். ஹிந்திலேயும் சரி, தமிழ்லேயும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, ஒரே வார்த்தை தான் காஃபி. காஃபி. சரியா? முட்டையை என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அண்டா. அண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முட்டை. அண்டா, முட்டை. சரியா? மசாலா. ஸோ ஏதாவது மசாலாவை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா தான். மிர்ச் மசாலா அப்படின்னா மிளகாய் மசாலா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? கரண்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சம்ச்சா அப்படின்னா கரண்டி அப்படிங்கிற அர்த்தம். சம்ச்சா அப்படின்னா என்ன? கரண்டி. சரியா? சூரி அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கத்தியை தான் சூரி அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. கத்தி, சூரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கடாய் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் கடாய் அப்படின்னு தான் சொல்லுவோம். கடாய். ஸோ நம்ம வீட்டில் எல்லோரும் வச்சுருப்போம் இல்லையா கடாய், ஹிந்திலையும் அதே தான் சொல்லுவோம். தட்டை எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தாலி. தாலி அப்படின்னா தட்டு அப்படிங்கிற அர்த்தம். தாலி. அடுத்து பெலன் அப்படின்னு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி உருட்டுற குச்சி இருக்கும் இல்லையா, கட்டை இருக்கும் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெலன். பெலன். சரியா? அடுப்பு அப்படின்னா சுல்ஹா அப்படின்னு அர்த்தம். சுல்ஹா அப்படின்னா அடுப்பு. இது எந்த அடுப்பாக இருக்கட்டும், கேஸ் அடுப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த அடுப்பாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவோம். கரம் அப்படின்னா சூடான. கரம் அப்படின்னா சூடான. சரியா? அதே மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா தண்டா. தண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ந்த அப்படிங்கிறத தண்டா அப்படின்னு சொல்லுவோம். தண்டா. அடுத்து பார்த்திங்கன்னா மீட்டா அப்படின்னா என்னென்னா இனிப்பு. மீட்டா, இனிப்பு. சரியா? மீட்டா, இனிப்பு. அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா நம்கீன். நம்கீன் அப்படின்னா காரமான, இல்லை உப்பு சேர்ந்தால் கொஞ்சம் காரமாக இருக்குல்ல, உப்பு காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்கீன் அப்படின்னு சொல்லுவோம். உப்பு காரம். சரியா? புளிப்பு அப்படிங்கிறத காட்டா அப்படின்னு சொல்லுவோம். காட்டா அப்படின்னா புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, காட்டா. அடுத்த வார்த்தை கசப்பு பார்த்திங்கன்னா கடுவா அப்படின்னு சொல்லுவோம். கசப்பு, கடுவா. சரியா? கசப்பு, கடுவா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வறுத்தல் அப்படின்னா பூனா அப்படின்னு சொல்லுவோம். வறுத்தல். ஸோ நான் ஏதாவது நம்ம சமையலில் வறுப்போம் இல்லையா, பூனா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவோம். உபல்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொதிக்க வைத்தல். தண்ணியை கொதிக்க வைப்போம், பாலை கொதிக்க வைப்போம் இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்னா உபல்னா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வார்த்தை வெட்டுதல். ஏதாவது காய்கறி வெட்டுறோம், ஏதாவது வெட்டணும் அப்படின்னா காட்னா அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில். காட்னா அப்படின்னா வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி கலக்குதல் அப்படின்னா மிலானா. ஸோ ஏதாவது மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மிலானா. மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்? மிலானா. சரியா? வடிகட்டுதல் பார்த்திங்கன்னா சன்னா அப்படின்னு சொல்லுவோம். வடிகட்டுதல், டீ வடிகட்டுங்க, இல்லை ஏதாவது வடிகட்ட சொல்லுவோம் இல்லையா, சன்னா அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். சுவைத்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்னா அப்படின்னா சுவைத்தல். சக்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவைத்தல். சரியா? சக்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 50 வார்த்தைகள் பார்த்துருப்போம். சமையல் ரிலேட்டடாக தான் இருந்திருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.